அதுக்கு ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தான் அக்கா தேங்க்ஸ் சொல்லணும். அது எனக்கே டிஃப்ரெண்ட் தெரியுது. பார்க்குறவங்களும் சொன்னாங்க. ஆனா அதுக்கு முதல் தேங்க்ஸ் உங்களுக்கு தான் சொல்லணும். இல்ல நான் சொல்றத தான் நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் நீங்க எனக்கு சொல்லல. இத எடுங்க அதுக்கு மாத்தா இதா அப்படின்னு சொல்லி எப்ப பேசினாலுமே நீங்க சிரிச்சுக்கிட்டே அந்த சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு உற்சாகப்படுத்துறது இருக்குல்ல, அது எல்லாருக்குமே ஈஸியா வர்றதில்ல. அது உங்களுக்கு இருக்கு. அது உங்களோட பேச்சே எல்லாரையுமே நம்மளும் இதே மாரி பண்ணணும், இதே மாரி பண்ணணுன்ற மாதிரி இருக்கும். ஆனா கண்டிப்பா நான் இத விடவே மாட்டேன்க்கா. இன்னைக்கு நான் வெயிட் செக் பண்ணும்போது 70, 65 இருந்தேன்க்கா. அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா 2 வருஷமா ட்ரை பண்ணேன். அந்த 75க்கு கூடவும் இல்ல, குறையவும் இல்ல. 75 தான் கன்டின்யூ பண்ணேன் 2 வருஷமா. எவ்வளவோ முயற்சி பண்ணி ஒண்ணும் பண்ணவே முடியல. ஆனா சேர்ந்த இதுலருந்து இப்போ இன்னைக்கு 70 கிலோ 650 கிராமா 65 கிராமான்னு தெரியல. அத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மத்தவங்க தான் சொன்னாங்க, "நீ ஏன் இப்படிலாம் இருக்க? அதெல்லாம் இல்ல. நீ வேலை பாரு, நல்லா சாப்பிடு. குறைச்சு நீ இப்ப எங்க போற?" அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதோட பெயின் மட்டும் எனக்கு தான் தெரியும். ஏன்னா ஹஸ்பண்ட் இல்லாம ஒரு பொண்ண வச்சுட்டு நான் கஷ்டப்படுறத அத நான் கடைசி வரைக்கும் கொண்டு செலுத்தணும் இல்லையா? அதுக்கு நான் ஆரோக்கியமா இருந்தா மட்டும் தான் நான் அவள கரையேத்த முடியும். ஆனா இப்ப இன்னைக்கு நான் ஒரு ஃபங்ஷன் போனேன். கண்ணாடியில பார்க்குறப்ப எனக்கே தெரிஞ்சுச்சு. என் பொண்ணே சொன்னா, "அம்மா நீ இப்ப ரொம்ப குறைஞ்சிட்டம்மா. உனக்கு அந்த தொப்பையெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு" சொல்லி. அது எனக்கு தெரியுது. ஆனா இத நான் கண்டிப்பா விடவே மாட்டேன். இன்னும் 2 மாசம் கழிச்சு கண்டிப்பா நான் உங்ககிட்ட நான் ஜாயின் பண்ணுவேன். அப்போ நான் இதோட 5 கிலோ குறைச்சு காமிப்பேன்க்கா. அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன்.